கொண்டு மூது அனுப்பிக் கொண்டிருக்கிறார். இருந்த போதிலும் நாட்டிலே வானம் பொழியவில்லை, பூமி விளைவில்லை. பாடுபடுகின்ற மக்கள் அனைவரும் பசியும் பஞ்சத்துக்கு உட்பட்டு அவதிக்குள்ளாய் இருக்கிறார்கள். நன்றாக தெரிந்திருந்தும் மீண்டும் மீண்டும் அவன் தூது அனுப்பிக் கொண்டே இருக்கிறான். எல்லாம் வல்ல கலியுக காவல் தெய்வம் கந்தபெருமானை வணங்குவோம். பிறகு காரியத்தை அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் தந்த அருள் செல்வமே, கலை தெய்வமே. சிந்தையில் நீ இருந்தால் துணிவுடன் ஆகும், சிரித்த முகம் கண்டால் கவலைகள் தீரும். என்று நாம் அறியாத போது அறியாத போது இது பாதை நடமாட வைத்தார். ராஜபுரம் தனில் வாழும் அப்பார காளியம்மா சன்னிதானம், அழகுக்கு பொருள் கலை தெய்வமே, இந்த கலையாவும் தந்த செல்வமே, கலை அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே,
என்ன தெரிவிக்கின்றார்? இரவோடு இரவாக நம்மீது படையெடுத்து வருகின்றன. சுமாரி சுரங்க பாதையில் வழியாக சென்று மணிப்புறம் கொண்டிருப்பதையும் அரண்மனை மகன் சத்யவானை உடனே அழைத்துவார். கலிங்க தேசத்தாய், அதாவது சாலாபுரியை கைப்பற்ற விட்டோம். அதோ பறந்து கொண்டிருக்கிறது. என்ன கொடி பறக்கிறது பார்த்தீங்களா? மகாராஜா அமைச்சரே, இந்த கொடியை வைத்துக் கொண்டுதான் அவன் இந்த ஆட்ட இருக்கிறான். ஆமா ஆமா, அந்த கொடியை இறக்கிவிட்டு நமது கொடியை ஏற்றி விடுவோம். நம்முடைய சிங்க கொடியை ஏற்றுங்கள். அப்படியே தங்களுடைய கட்டளைப்படி நமது சிங்க கொடியை ஏற்றி இருக்கிறோம் மகாராஜா. அமைச்சரே, மகாராஜா, இரவோடு இரவாக படையெடுத்த காரணத்தினால் அந்த வெற்றி நமக்கு எளிதாக கிடைத்து விட்டது. நாட்டையே நாம் படித்து விட்டோம். வெற்றி. ஆனால் தூய்மைச்சீரனை காணவில்லையே. ஆமாங்க, இருமாப்போடு இருந்து எடுத்துக் கொண்டிருந்தவன் நான் வெற்றி பெற்று விட்டோம் என்ற உடனே எங்கேயோ ஓடி பதுக்கி விட்டு ஏதோ சுரண்ட பாதையிலே ஒழுங்கிருப்பான் போல் இருக்கிறது. மகாராஜா, சென்று வாருங்கள், புட்டித்து கொண்டு வருகிறேன். வர வேண்டும், வர வேண்டும். கலிங்க தேசத்தின் பேரரசு கதிகது மன்னர் அவர்களே, தங்களுடைய நல்வரவு வர வேண்டும், வர வேண்டும். எப்பொழுது வந்தீர்கள்? சுமார் 360 மைலுக்கு அப்பால் இருந்து எப்பொழுது வந்தீர்கள்? இரவோடு இரவாக படையுடன் வந்திருக்க காரணம் என்ன? இந்த இரவோடு இரவாக நடுநிசை நேரத்திலே படையுடன் வந்திருக்கிறேன். ஆனால் நீயோ என்னை உபசரிக்கின்ற விதமும் எனக்கு வியக்கத்தக்கதாக இருக்கிறது. ஆமா, ஆனால் நான் இதற்காக இந்த இரவோடு இரவாக இந்த நடுநிசை நேரத்திலே படையுடன் வந்திருக்கின்ற நோக்கம் என்னவென்று உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும் உனக்கு? எப்படி? என்னை பார்த்துமா புரியவில்லை? அமைச்சரே, சற்று பொறுமையாக இருங்கள். தோமச்சேனா, நான் இந்த இரவு நடுநிலை நேரத்திலே படையிடம் வந்த நோக்கம் உமக்கு புரியவில்லை. ஆனால் 56 தேசத்திலே தலைமை பீடமாக விளங்கக்கூடிய கலைஞ தேசத்தை அறிந்து பரிமாணம் செய்கின்ற கஜகேது மன்னன், அதாவது இந்த நாட்டுடைய பேரரசன் என்பது உமக்கு தெரியும். உண்மை. ஆனால் அது உண்மை. தாங்களோ எமக்கு கீழ்ப்படிந்த சிற்றரசு என்பது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? என்ன அப்படி கேட்டுவிட்டீர்கள்? ஆமா, தங்களுக்கு 3 ஆண்டு காலமாக நான் கப்பப்பட்டவில்லை. உண்மைதான். தூதுகளை அழைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். 3 வருடம் ஆகிவிட்டது நாம் இருவரும் சந்தித்துக் கொண்டே. ஆமா, இருந்த போதிலும் எனது நாட்டிலே பசியும் பஞ்சத்துக்கு உட்பட்டு நாட்டு குடிமக்கள் அனைவரும் வறுமைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தெரிந்தமா கப்பம் கேட்கிறீர்கள்? நியாயமா? கப்பம் கேட்டு இந்த இருட்டு வேளையிலே இருட்டு நாய்களை போல படுகிறோம் இருக்கிறார்கள். தோமச்சேனா, என்ன பெருமை? நாய் என்றால் அவனுக்கு என்ன தெரியும்? அவன் பேசுறத பார்த்தா இப்ப எனக்கு என்ன தோணுது, நம்ம என்னமோ குற்றம் பண்ணிவிட்டது மாதிரியும், ஓஹோ, அவன் என்னமோ தீர்ப்பு கொடுக்கறது மாதிரி, கோடி ஒழிஞ்ச பய மாதிரியா பேசுறான். இப்பொழுது நாம் தீர்ப்பு கொடுத்து விடுவோம். ஆனால் இருட்டு வேளையிலே வந்த திருட்டு நாய் என்று தெரிவித்திருக்கிறார். நாய் எப்படிப்பட்டது? நன்றியுள்ள ஜீவன்.
எதை வைத்து? பயப்பட வேண்டாம். நாம் இருக்கும் வரை உமக்கு எதற்கு பயம்? ஆனால் ஆமா, அப்படியா? தேவச்சேனா, நான் உன்னிடத்திலே கேட்க வந்தது கப்பம். ஆனால் இருட்டு வேலைகளில் வந்த திருட்டு நாய் என்று நான் அவமதிக்கிறாய், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது அந்த 3 ஆண்டு கால கப்பத்தையும் கொடுத்து விட்டால் உமக்கும் எமக்கும் எந்த விதமான விரோதமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. என்ன என்ன கொடுக்க முடியாதுடா. ஏதோ ஒரு தவறுதலான வார்த்தையை தெரிவித்தது போல் தெரிகிறது. கொடுக்க முடியாதுடா. என்ன கொடுக்க? போங்கடா. ஓ கடாவா, கொடுக்க முடியாத போங்கடா. தனி ஒருவனாக இருக்கிறாய் கொடுக்க முடியாத போங்கடா. தனி ஒருவனாக இருக்கிறாய் என்ற அச்சத்தாலே உம்மிடத்தில் போரிடுவதற்கு தயங்குகிறேன். இல்லை என்றால் போருக்கு நான் தயார். நீ தயாராக இருக்கிறாய்? தனி ஒருவனாக இருக்கிறான் தூய்மைச்சேனன். ஆனால் மனித பணம் போவதை தவிர பணிந்து போக மாட்டேன் ஒரு நாளும். இந்த தமிழ் மண்ணில் பிறந்த இந்த தூய்மைச்சேனன். அப்படியானால் போருக்கு தயார் என்று தெரிவிக்கிறாய்? என்ன 2 பேரா 2 பிள்ளை பெத்தோண்டாங்க. என்னடா ஒரு 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 முருங்கக்காய் உயரம் கூட இல்லை நின்றுக்கிட்டு என்ன பேச்சு. இவன் சிரிச்சா பாருங்க ஒரு சிரிப்பு. அந்த விட்டலாச்சாரியா படத்துல வர எலும்பு கூடி சிரிக்கிற மாதிரி இருக்கு. நம்மளை பார்த்துட்டு சிரிச்சான்னாக்கா அமைதியாக இருங்கள். எப்படி இப்பொழுது அவன் கப்பம் கொடுத்து விடுவாங்க. அடிமேல் அடி எடுத்தால் நாங்க எப்படி உதச்சிருக்கோம். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் மகனும் என்று சொல்றாங்க. ஆனா இப்பதாங்க தெரியுது, இப்பதான் தெரியுது நம்ம 2 பேருமே சேர்ந்தாதான் ஒருத்தனை உதைக்க முடியும். இப்பொழுது என்ன தெரிவிக்கிறாய்? கப்பம் கட்ட முடியுமா முடியாதா? நான் முடிவு செய்து விட்டேன் கப்பம் கட்டுவதென்று. அமைச்சரை பார்த்தீர்களா? கப்பம் கட்டுவதாக முடிவு செய்து விட்டார். ஆமா 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 ஆமா. அப்படி அந்த போதிலும் என்னை அடித்து உதைத்த விதத்திலே தாங்கள் களைப்புற்று இருக்கிறீர்கள் அல்லவா? ஆமா. அந்தப்புறம் சென்று மது அருந்து விட்டு ஓய்வெடுத்து வாருங்கள். அப்படியானால் ஒட்டுமொத்த கப்பமும் உடனடியாக கொடுத்து விடவா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கவா? கப்பம் தருவதாக ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். அப்படி இருக்க 3 ஆண்டு கால கப்பத்தையும் என்னுடைய அமைச்சரத்திலே கொடுத்தன சொற்கள் உடனடியாக கொடுக்கவா? அமைச்சரே நன்றி வணக்கம். அமைச்சரே நான் சென்று வருகிறேன். 2 நாள் தான் லீவ் போட்டீங்களா? ஏன் நாளைக்கு என்ன கவர்மெண்ட் ஒத்துக்காதா? ஏங்க
மது அருந்த போறீங்களா? ஆமா. மறந்துட்டான்னு சொன்னீங்கல்ல. அமைச்சரே, கப்பத்தை பாக்கி இல்லாமல் வாங்கி வாருங்கள். அதுவா? சற்று ஓய்வெடுத்து ஐயா, அதிலிருந்து விட்டு வருகிறேன். என் காலை வாரி விட்டவன்னா ஓய்வு எடுக்கிறது நீங்களா? உங்களிடத்தில் தான் தண்டனை கேட்கிறார். என்ன நீங்க பிடிச்சி தங்கெழுத்து அவங்க கீழே கொண்டு நினைச்சுக்கிட்டு நீங்க? நான் காலை பிடிச்சி வார்ந்துதாங்க அவங்க செஞ்சான். ஆளு விட விடன்னு இருக்கான்னு நினைக்காதீங்க. அவன் அங்க நிக்கிறான், எனக்கு சாயிற மாதிரி இருக்கு. அவன் வேகம். எல்லா யோசனையும் கேட்டீங்களே, போறதுதான் போறீங்க. குடுக்கத்தை 2 பேரும் இருந்து வாங்கிட்டு போறோம். அமைச்சரே, என்ன தனியா விட்டுட்டு போறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு அதாவது அரசவையிலே அமைச்சர் எதற்காக பெற்றிருக்கிறார்? அமைச்சர் தானே சென்று எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும். வரும்படி இருந்தா வாங்கலாம். இது வரும்படி இல்லைங்க. இது என்ன பெரம்படி கொடுக்குதோ? ஏன் தயக்கம்? இல்ல மறுபடியும் கொடுக்குதோ? அமைச்சரே, என்னுடைய மந்திரி என்று அவனுக்கு தெரிந்து உங்களிடத்தில் வெகுமதி அளிப்பான் என்று தெரிவிக்கிறீர்களா? கப்பத்தை கொடுப்பான், வாங்கி வாருங்கள். போயிட்டு வாங்க. ஏன் உற்று பார்க்கிறீர்கள் முகத்தை? என்னமோ தெரியல, உங்க மூஞ்ச உத்து பார்க்கணும்னு ஒரு ஆசை அடிமனத்துல கிளம்புனுச்சு. போக. ஆனா அவன் தர்றேன் வாங்கிட்டு வருவார்னு சொல்லியிருந்தா கூட நான் நம்புவேன். மொத்தமா தர்றேன்னால நீங்க மது சாப்பிடுறீங்க, கொஞ்சம் பார்த்தே சாப்பிடுங்க. எல்லாம் கம்மியான பாட்டு. இருந்தாலும் அடிச்ச உதவில எவ்வளவு திமிரம் இருந்தாலும் அடங்கியிருக்கும். என்ன நம்ம நாட்டுல அவன் நாடுதான் இருந்தாலும் அடங்கி போச்சு இல்ல. ஆணைக்கும் அடிசருக்கும் என்று ஒரு பழமொழி, பல்லவனுக்கு புல்லு ஆயுதங்கிற ஒரு பழமொழி. பல்லவனுக்கு புல்லு, நான் சொல்றது எந்த புல்லு? கீழே தரையில முளைச்சு கிடக்கு அந்த புல்லு. சுருத்துத்தவை வச்சுட்டு சும்மா இல்ல போது அப்படிதான் போய் புள்ள பத்தி போகுது. அது வேண்டாம், நீ கொடுக்கறத கொடுப்பா, நான் போய் சேரணும். நீ கொடுக்கறத கூட நான் போய் சேரணும். ஆனால் உன்னை போன்ற படை தளபதியும் பார்க்கவில்லை, மந்திரியாரையும் பார்க்கவில்லை. என்ன பெருமை சாமர்த்தியசாலி. அடிவாங்கனத்துக்கு அப்புறம் தான் பெருமையா பேச ஆசைப்படுறோம். சண்டையிடும் சமயத்தில் காலை வாரி விட்டாய். அதெல்லாம் அப்பயே மறந்து இல்லை, கப்பம் வரி வெட்டி அனைத்து ஒட்டுமொத்தமாக கொடுக்கவா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கவா? இல்ல, இந்த 3 வருஷம் பாக்கியம் கொடுக்கும் போது இந்த கால வாரணத்தை பத்தி எல்லாம் நினைக்கப்படாது. அதோட விட்டுருந்தோம்னா இப்ப எப்படி இப்ப நம்மளுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணா விட்டுருந்தோம்னா சண்டைங்கிறது வாடுறது எப்படியா எடுபடியா? எப்படின்னு சொன்னியா எடுபடின்னு சொன்னியா? என்ன சொன்னியா? எப்படின்னு சொன்னியா இல்ல எடுபடின்னு சொன்னியா? எப்படின்னா இது தேவையில்லாத பிரச்சனை. நீ 3 வருஷத்துக்குள்ள கப்பத்தான் நான் கொடுத்தா அப்புறம் இல்ல. அம்மா நீ கொடுத்தத போய் மகாராஜா சொன்னா இதுக்கு மேற்பட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு ஏதோ ஆட்டமா நாட்டை காவத்து பண்ணமா ஏதோ கொஞ்ச காலத்துக்கு இப்படி ஓட்டணுமான்னு ஓட்டலாம். இந்த போதிலும் உன்னை போல் திறமைசாலியை நான் பார்க்கவில்லை. அதுக்காக ஓ நாட்டுக்கெல்லாம் நான் மந்திரியா வர முடியாது. அறிவான மந்திரியா நம்ம நாட்டில் வச்சுக்கலாம். நீ பாக்குறீங்க அதுக்கெல்லாம் என்ன வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆண்டவன் ஒரு பாண்டவன் அந்த ஆளோட போய் நான் நெல்லு கூட்ட காவ பார்த்தாலும் அந்த சின்ன என்று சொல்லக்கூடிய என்னவரோட போனாலும் பெரிய தர்ம பிறப்பா இருக்கலாம். வேண்டாம், ஒண்ணுகிட்ட வந்து பாதிக்கு பாதி இப்படி ஒரு நன்றி மறவா மந்திரியை நான் பார்த்ததே இல்லை. கை கொடுங்கள், கை கொடுங்கள், கை கொடுங்கள்.
வேலை. அரை காசா இருந்தாலும் அரசாங்கத்துக்கான வேலை அவமான்னு சொன்னா பாரு ஒரு கடமை. அவன் என் கண்ணுக்கு நேரா பட்டான்னா அவன் அமைச்சருன்னு சட்டம் கேட்டா மறுபடியும் வந்து உனக்கு இங்க வாங்க, இங்க வாங்க. அதான் பார்த்து சாப்பிடுங்க. 10 ரூபா கூட போனாலும் வசதி சாப்பிடு. அந்த மட்டை படம் போட்டதானே சாப்பிட்டோம்னா குப்புன்னு ஒரு வேறு ஒரு அளவும் இருக்காது. கண்ணும் தெரியாது மண்ணும் தெரியாது. நம்மகிட்ட காசை வாங்கிக்கிட்டா அவன் சில்லறையும் கொடுக்க மாட்டான். அதை ஏன் சாப்பிட்டீங்க? நீங்க முடிச்சு முடிச்சு பாக்குறத பார்த்தாக்கா புது கம்பெனி கொடுத்துருப்பான். உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது முன்னுரிமை இல்ல, ஏதாவது பகை இருக்கா? எப்படி எப்படி இல்ல நம்மளுக்குள்ள ஏதாவது பாக்கி இல்லை? ஏங்க பாக்கி இருக்கு இல்ல தாய் மாசம், இந்த தை மாசத்துல உங்களுக்கு ஆளா கிடைக்கல. நான் எவ்வளவோ சொல்லியும் என்ன விட்டுட்டு போனீங்களே. என்னவா என்ன நடந்தது? நடந்தது என்ன நடந்தது? அவன் என்ன இழுத்து போட்டு வளைச்சு வளைச்சு ஒதுக்குதுதான் நடந்தது. என்ன அடித்து விட்டானா? அவன் ஆளை நம்பாதீங்க, வெட வெடதான் இருக்கான். அவன் உடம்புல கரியே இருக்காது, எலும்புதான். காலை தூக்குறான், பாருங்க. 3 மாச பட்டி தரேன்னு சொல்லி என்னை இழுத்து போட்டு உதச்சு ஆடி எங்கே அவனை அழைச்சிட்டு வந்து அவன் எப்படி உதச்சான்னு மறுபடியும் பார்க்கணும். அமைச்சரே, அவனுக்கு இப்பொழுதே தக்க தண்டனை நிறைவேற்ற வேண்டும்.